திரு விஜய் அவர்கள் கட்சி தாவேகா தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட பத்திரிகைகளை சந்திச்சதில்லை, பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் நடத்தினதில்லை. இதை ஒரு பெரிய குற்ற செயலாக அவருக்கு தைரியமே கிடையாது, பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்றதுக்கான கட்ஸ் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி பல முன்னணி பத்திரிகையாளர்களும் சரி முன்னணி தலைவர்களும் ஒரு ஒருமித்த கருத்தை அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வலிமை அவரிடம் இல்லை அப்படின்ட்டு. இப்படி சொல்றவங்க கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, பத்திரிகையை உண்மையிலுமே இன்னைக்கு நடுநிலையோட நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க விரும்புறோம். ஏன்னா பத்திரிகையாளர்கள் அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல போய் நின்று செய்தியை சேகரிச்சு பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களோட டோன், அவங்களோட கேள்வி, இதெல்லாம் அவங்க முன்னாடி யாரு இருக்காங்க, யாரு நின்று பிரஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களோட கேள்விகள் மாறும். கடந்த காலங்களில் நமக்கு நிறைய அதற்கான எடுத்துக்காட்டு இருக்கு. இந்த பத்திரிகையாளர்கள் திரு விஜயகாந்த் அவர்களை, மறைந்த பெருந்தலைவர் சொல்லலாம், அவரை விஜயகாந்த் அவர்களை, கேப்டன் அவர்களை என்ன மாதிரியான ஒரு கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் போட்டு அவரை டென்ஷன் ஆக்கி எமோஷனாக ஷார்ட் டெம்பராக வச்சு அதன் மூலியமா பல மீம்ஸ் உலாவல விட்டு அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணதுல ஒரு முக்கிய பங்கு அவரோட பல பேட்டிகளும் பத்திரிகை சந்திப்புகளும் அதன் ஒட்டி நடந்த ரசிக்க முடியாத நிகழ்வுகளும். இதே பத்திரிகையாளர்கள் அதே காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து இப்படி இது மாதிரியான கிடுக்குப்பிடி கேள்விகளை அவங்களால அன்னைக்கு கேட்டிருக்க முடியுமா, அல்ல அதற்கான தைரியம் அவர்கள்ட்ட அன்னைக்கு இருந்துச்சா? கண்டிப்பாக கிடையாது. திரு சீமான் அவர்களை இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஒரு 1-to-1 பேட்டி மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ கேள்விகளை கேட்டு அவரோட வாயை புடுங்கி அதன் மூலியமா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த பெரியார் இஷ்யூவும் அது மாதிரியான இஷ்யூ தான். அவரா முன் பெரியாரை பத்தி தவறாக எந்த இடத்துலயும் பேசல. அவரை ட்ரிகர் பண்ண பாயிண்ட் என்னன்னா, பத்திரிகையாளர் வைத்த ஒரு கேள்வி, ஒரு பிரஸ் மீட்ல வந்த கேள்விக்கு அவர் பெரியாரை பத்தி அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. இது மாதிரியான கிடுக்குப்பிடி கேள்விகளை இல்ல அரசாங்கத்தால் இப்ப ஆன்கோயிங் பிரசன்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ண தவறுகளை பத்தி, பிரச்சனைகளை பத்தி, சட்ட ஒழுங்கை பத்தியான கேள்விகள், கிடுக்குப்பிடியான கேள்விகள் ஆதாரங்களோட டெப்டி சிஎம் அவர்களை பார்த்தோ இல்ல சிஎம் அவர்களை பார்த்தோ கேட்கக்கூடிய தைரியம் இந்த பத்திரிகைகளுக்கு இருக்கா? இல்ல அது மாதிரியா ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல அவங்க கேட்டிருக்காங்கன்னா அது சம்பந்தமான எந்த காணொலியும் நமக்கு ப்ரூஃபாக இல்ல. சோ இந்த பத்திரிகையாளர்களோட டெண்டன்சி எப்படி இருக்கு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்போதுமே நீங்க பிரஸ் கிளப்லயும் சரி இல்ல எந்த ஒரு பேட்டிகள் சரி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் யாருங்கிறத பொறுத்து அவங்களோட கேள்வி கேட்கும் தன்மை மாறுது. ஒரு எள்ளி நகையாடுறது இவனுக்கு என்னடா தெரியுங்கிற மாதிரியான ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரியான ஒரு கேள்விகள். அவங்க முன்னாடி இருக்கிற நபர் அதே நேரத்துல ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற நபராகவோ, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபராகவோ, அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபராகவோ இருந்தால் அவங்களோட கேள்விகளோட தன்மை டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதற்கு பல உதாரணங்கள் யூடியூப்ல இருக்கு. பத்திரிகையாளரோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் இந்த சென்ஸ் இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் எதுக்கு பத்திரிகை சந்திப்பு நடத்தணும்? அவசியமே இல்லையே. பத்திரிகையாளர்கள் தனக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அவங்கள நேர்மையான முறையில எதிர்கொண்டு நேர்மையான கேள்விகளை, மக்களுக்கு தேவையான விடயங்களை அவங்க மூலியமா பெற்றுத்தரக்கூடிய கேள்விகளை கேட்கணும். அதை கேட்காம ரொம்ப பாலிஷ்டா சாஃப்ட் கார்னரா ஆளை பொறுத்து ஒரு பெய்டு இன்டர்வியூஸ் மாதிரி அதை கொண்டு போறப்ப திரு விஜய் அவர்கள் எதற்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்? இந்த உரமூட்டை கோடவுன்ல இருக்கலாம்ல.